இன்னைக்கு நம்ம வெடிக்காம சிதறாம நல்ல சுவையான இனிப்பு சீடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாகவே சீடை அப்படின்னாலே சில பேருக்கு ரொம்ப பயம். எண்ணெயில போட்ட உடனே எங்க அது வெடிச்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே வெடிக்காம நல்ல சுவையான இனிப்பு சீடை எப்படி செய்யலாம்னு தான் சின்ன சின்ன டிப்ஸோட பார்க்க போறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. மிதமான தீயில வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் வறுபடாமலும் இருந்துடக்கூடாது. உளுந்து நல்ல சிவந்து வரணும். இப்போ பாருங்க, உளுந்து நல்ல சிவந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா இதே கடாயில 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு விற்பாங்க. அது மூணுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் புட்டு மாவுன்னு சொல்லி விற்பாங்க, அதை பயன்படுத்தக்கூடாது. அது சின்ன சின்னதாக ஒரு நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். எப்பவுமே சீடைக்கு அந்த நொறுநொறுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதனால நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவாக பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அது நீங்கள் வறுத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வறுத்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மாவு இப்படி சுழட்டி விட்டிங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரெக்ஷனில் விடும். ஏற்கனவே மாவு சேர்த்தப்ப கலந்து விட்டப்ப அந்த மாவு எப்படி வந்ததையும் இப்போ பாருங்கள், அந்த மாவு எப்படி நல்லா கொஞ்சம் மேலே எழும்பி மறுபடியும் கீழே விழுது பாருங்க. இதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுதான் சரியான பதம். மாவு நல்லா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி கீழே விழுந்தா மட்டும் போதும். இப்போ பாருங்க, சரியா இருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். அடுத்துதான் உளுந்து நல்லா ஆறி இருக்கு. இதை இப்போ மிக்சியில சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ பவுல்ல மாவு சேர்த்துட்டேன். அடுத்ததா உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து மாவுல கொஞ்சம் கூட நொறுநொறுப்புலாம் எதுவுமே இல்லை. அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருகல், ஒரு சின்ன துளி உப்பு, நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக கருப்பெள்ளு சேர்க்குறேன். கருப்பெள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் பயன்படுத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது சராசரியாக 175 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பயன்படுத்திக்கங்க. வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க. இப்போ இதில் இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு பாக ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். பாருங்க, வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல சேர்த்துடலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, நீர்த்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்து கலந்தோம் அப்படின்னா மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு. இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்து எப்பவுமே சீடையை நம்ம உருட்டக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால லைட்டாக இந்த மாதிரி மிதமாக உருட்டிக்கணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன வெடிப்பு இருந்தால் தான் எண்ணெய் உள்ளுக்கு போய் நல்லா மாவு வெந்து வரும். இல்லைன்னா எண்ணெய் உள்ளுக்கு போக வாய்ப்பு இல்லாமல் தான் சில சமயங்களில் உள்ள ஈரப்பதம் இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததான் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். தீயும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்த்து பாருங்க, வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுங்க, எதுவுமே ஆகலை. இப்போ பாருங்க, நல்ல பதமாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. இல்லைனா பட்டுன்னு மேலே சிவந்து வந்துடும். உள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமே நல்லா சிவந்து அழகாக வந்திருக்கு. இது வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் நிறமாக தான் இருக்கும். அதே மாதிரி
நீங்கள் இதை எடுத்துட்டு தட்டில் போடும்போது உப்பு சீடைனா நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கும். இது அந்த மாதிரி இருக்காது, சாஃப்டாக தான் வந்து விழும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா உங்களுக்கு அந்த கடுக்கு முடுக்குன்ற சத்தம் வந்து கேட்கும் கடிக்கும் பொழுது. அவ்வளோதான், சூப்பரான இனிப்பு சீடை. கொஞ்சம் கூட வெடிக்காமல், அதாவது எண்ணெயில் போட்டோன்னே வெடித்து சிதறாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.